Hello students, today we are going to see the new lesson in social studies, lesson 2, diversity and discrimination. It is a political studies lesson. The meaning of diversity means வேறுபாடுகள். It means difference. Discrimination means பாகுபாடு. அதாவது ஒருவரை குறைவாகவோ இல்லை மற்றவர்களை ரொம்ப அதிகமாகவோ அப்படி ஏற்றத்தாழ்வு சொல்வாங்க இல்லையா, அந்த மாதிரியான வார்த்தை தான் பாகுபாடு, டிஸ்கிரிமினேஷன். Your first topic is difference and prejudice. There are many things that make us what we are, how we live, the languages we speak, what we eat, wear, the games we play, and the things we celebrate. All of these are influenced both by the geography and history of the place where we live. அதாவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் பல்வேறு விதமான வாழ்விடங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய தோற்றம் வேறு, பார்ப்பதற்கு உயரமாக, குள்ளமாக, இல்லைன்னா கொஞ்சம் நிறமாக, வெள்ளையாக, கருப்பாக, அந்த மாதிரியான பல கலர்ஸில் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எந்த இடத்துல வாழ்கிறாங்க, எல்லாருமே வேறு வேறு இடத்துல வாழ்கிறாங்க, பல மொழிகள் பேசுகிறாங்க, பல விதமான உணவு முறைகளை பின்பற்றுறாங்க. அவங்க போடுற ட்ரெஸ்ஸஸ் வேறு மாதிரி இருக்குது. அப்புறம் அவங்க விளையாடக்கூடிய விளையாட்டு, அவங்களுடைய நடனம், அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு இசை, இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா வேறு வேறையாக இருக்குது. இது வேறுபடுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ். ஒன் இஸ் ஜியோகிரஃபி அண்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. அதாவது நம்மளுடைய பாடம் சார்ந்த ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி அப்படி அண்டர்ஸ்டாண்ட் கூடாது. அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்தோட ஒரு புவியியல் அமைப்பு, அதாவது அவங்க மலை சார்ந்த பகுதியில் இருக்கிறாங்களா, இல்லை ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்க பகுதியில் இருக்கிறாங்களா, அப்படி இல்லைன்னா பனி அதிகமாக பெய்யக்கூடிய, அதாவது உறைஞ்சே காணப்படும் இல்லையா பனி, அந்த மாதிரி இடத்துல இருக்கிறாங்களா, இல்லை மழை அதிகமாக கிடைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களா, அதுதான் ஜியோகிராஃபிக்கல் ரீசன். ஹிஸ்டாரிக்கல்ன்றது அந்த காலகட்ட அந்த மக்கள் குரூப் ஆஃப் பீப்புளோட அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்க, அவங்க சார்ந்த குழுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்களோட வளர்ச்சி மாற்றம்லாம் என்னென்னலாம் இருந்துச்சு, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு காரணங்களுமே டிஃப்ரென்சஸ், அதாவது நிறைய வேறுபாடுகளுக்கான காரணமாக இருக்குது. Prejudice means to judge other people negatively or see them as inferior. அதாவது ப்ரீஜுடிஸ்ன்றது என்ன அப்படின்னா ஒருத்தவங்களை பற்றி தவறான எண்ணம் வச்சுருக்கிறது, அப்படி இல்லைன்னா அவங்கள இன்ஃபீரியராக, நம்மளை விட அவங்க கீழே தான் அப்படின்னு மாதிரி நினைக்கிறது. When we think that only one particular way is the best and right way to do things, we often end up not respecting others who may refer to do things differently. For example, if we think English is the best language and other languages are not important, we are judging these other languages negatively. அதாவது உங்களுக்கு இந்த ப்ரீஜுடிஸை புரிகிற மாதிரி, தெளிவாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எப்படின்னா மரியாதை கொடுக்காமல் இருக்கிறது, மற்றவங்களுக்கோ இல்லை மற்றவங்களோட கருத்துக்களுக்கோ மரியாதை கொடுக்காமல் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு வேர்ல்ட் லெவலில் கம்யூனிகேட்டிங்க்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு லாங்குவேஜ், கரெக்டாக? ஆனால் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் முக்கியம், மற்ற லாங்குவேஜ் பேசுகிறவங்கள நம்ம ரொம்ப தரைக்குறைவாக பார்ப்போம். அதாவது அந்த இங்கிலீஷ் தெரியலைன்னா, இங்கிலீஷ் பேச தெரியலனா அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் குறைவாக பார்க்குறது. இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன். அதாவது இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்கள ரொம்ப உயர்வாக பார்க்குறதும், இங்கிலீஷ் பேச தெரியாதவங்கள வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்கள குறைவாக பார்க்குறதும். இப்போது ஒருவேளை அவங்க பிறந்து வளர்ந்த இடத்தோட மொழியே வேறு இருக்கலாம், அப்போ அவங்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த மொழி தெரியறதுக்கு. அப்போது அவங்கள தன்னை விட குறைவாக நினைக்கிறது. இதுதான் ப்ரீஜுடிஸ், பாகுபாடு. We can be prejudiced about many things: people's religious beliefs, the color of their skin, the region they come from, the accent they speak in, the clothes they wear, etc. நம்ம எந்தெந்த விஷயங்களெல்லாம் ப்ரீஜுடிஸ், அதாவது மற்றவங்களை தரைக்குறைவாக நினைக்கிறோம் அப்படின்னா, நான் பேசுகிற விஷயங்கள்
உங்களோட பகுதியில் மட்டும் கிடையாது, உலக அளவில் அப்படி தான் வந்து பொதுவாக தான் நம்ம வந்து இதை பார்க்க முடியும். அப்படிலாம் நம்மளோட இந்திய நாட்டோட அளவில் வந்து பெருசாக அதை யோசித்து பாருங்கள். பீப்புள்ஸ் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ். நம்மளோட கண்ட்ரியில் பலவிதமான ரிலீஜியன்ஸ் இருக்குது. அதை வந்து பலவிதமான மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போது ஒரு ரிலீஜியன் தான் ரொம்ப வந்து உயர்ந்தது, மற்ற ரிலீஜன்றது மதம், கரெக்டாக? ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் அது அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் ரிலீஜியன்ஸ். இப்போது ஹிந்துஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சில நம்பிக்கைகள் இருக்கும், அதை வந்து தவறாக பேசுறது. அப்போது அது வந்து ரொம்ப தவறு. இதுக்கு பேர் தான் பாகுபாடு. ஒரு ஹிந்துஸ்க்கு அவங்களுக்கான எண்ணங்கள் இருக்குது, அதை அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ முஸ்லீம்ஸ்க்கு அவங்களுக்கு தனியாக இருக்குது, அவங்க அதை ஃபாலோ பண்ணாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும் அப்படின்னா மரியாதை கொடுக்க கற்றுக்கணும். அவங்கள வந்து தரைக்குறைவாக நினைக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து த கலர் ஆஃப் தேர் ஸ்கின். வெளிநாடுகளில் ரொம்ப அதிகமாக பார்க்கப்படுற பாகுபாடு என்ன அப்படின்னா இந்த கலர். அதாவது இப்போ வரைக்குமே இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஒயிட் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப டார்க்காக வெள்ளையாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பாக இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப வெறுப்பாங்க. அவங்கள விட ரொம்ப இன்ஃபீரியராக நினைப்பாங்க. அது வந்து ரொம்பவே தவறான விஷயம். இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் அமெரிக்காவில் நடந்த இஷ்யூஸ் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவரை ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்த ஒரு போலீஸ்காரர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து கொலை செஞ்சிட்டாங்க. அந்த விஷயங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் டெலிவிஷன்ஸில் நிறைய பார்த்துருக்கலாம். த ரீஜன் தே கம் ஃப்ரம், த ஆக்சன்ட் தே ஸ்பீக் இன், த கிளாத்ஸ் தே வியர். அவங்க எந்த பகுதியிலேருந்து வந்திருக்காங்க. இப்போ வந்து பொதுவாக ஒரு காலேஜில் படிக்கிறாங்க அப்படின்னா ஐ செட் எக்ஸாம்பிள், அங்கே சிட்டிஸ்லேருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து அவங்களோட பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும். அப்போது திடீர்னு ஒருத்தவங்க மட்டும் வந்து வில்லேஜ்லேருந்து ரொம்ப ரேராக ரூரல் ஏரியாவிலேருந்து போனாங்கன்னா அவங்களோட பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட கிளாத்ஸ் ட்ரெஸ், அவங்க வியர் பண்ணுற ட்ரெஸ் வேறு மாதிரி இருக்கும், அவங்க பேசுகிற லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கும். அதை வச்சு அவங்கள வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறது, அவங்கள வந்து பாகுபாடாக பார்க்குறதுன்றது தான் இந்த ப்ரிஜுடிஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. இது ரொம்ப தவறான விஷயம். The next topic is creating stereotypes. ஸ்டீரியோடைப்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு எண்ணம் சார்ந்த ஒரு தகவல். அதாவது இந்த மாதிரியான மக்கள் வந்து இப்படி தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் கிவ் தட் ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஃபெமிலியர் வித் ஜெண்டர் டிஃப்ரென்சஸ். இங்கே நமக்கு ஜெண்டர் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஜெண்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா மேல் ஃபீமேல் சொல்கிறாங்க இல்லையா, ஆண்கள் பெண்கள். ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா கல்ச்சர்லையுமே என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஆண்கள் பெண்கள் அப்படின்றக்கூடிய இந்த டிஃப்ரென்ஸ், அதாவது டிஸ்கிரிமினேஷனும் என்ன இருக்குது அப்படின்னா இதில் இருக்குது. அதாவது பாகுபாடு இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து பெண்கள் வந்து ஆண்களை விட ரொம்பவே குறைவானவங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்குது. அது நம்மளோட ஃபேமிலிஸ்லேயே கூட நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். இந்த நம்மளோட ஃபேமிலிஸில் வந்து இந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போது ஒரே ஃபேமிலியில் வந்து ஒரு கேர்ளும் இருக்கிறாங்க, ஒரு பாயும் இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து தவறி விழுவாங்க இல்லையா குழந்தைங்க. தவறி விழுந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா பாய்ஸ் வந்து விழுந்த உடனே அழ ஆரம்பிப்பாங்க இல்லையா குழந்தைங்க. அப்போ பேரண்ட் சொல்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா, டோன்ட் க்ரை, பாய்ஸ் ஆர் டோன்ட் க்ரை, தே ஆர் ஆஃப்டன்லி. அவங்க என்னது கிடையாது, ஆம்பளை பிள்ளைங்க இல்லைன்னா பாய்ஸ் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அழக்கூடாது அப்படின்ற விஷயத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. பட் த சேம் இன்சிடென்ட்ஸ் ஹேப்பன் ஃபார் அ கேர்ள், பட் தேர் நாட் செட் லைக் தட். ஒரு கேர்ள் அதே மாதிரி விழுந்துட்டா அப்படின்னா அவங்க அழும்போது இதை சொல்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா ஆண்கள்னால் வந்து பாய்ஸ்னால் வந்து அழக்கூடாது, தைரியமாக இருக்கணும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறவங்களாக இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக இருக்கணும், ஸ்போர்ட்ஸ் விளையாட போகலாம், அவங்க விருப்பப்பட்ட உடைகளை அணியலாம், அவங்க விருப்பப்பட்ட விளையாட்டு பொருட்களை வாங்கி விளையாடலாம், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் கேர்ள்ஸ்ன்றவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த சொசைட்டி எதிர்பார்க்குது அப்படின்னா எப்போவுமே சாஃப்டாக இருக்கணும், எப்போவுமே வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க, நினச்சதுக்கெலாம் அழுவாங்க, ரொம்ப அன்பாக இருக்கணும், சத்தமாக பேசக்கூடாது, சத்தமாக சிரிக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ் தான் போடணும், அதாவது பேரண்ட்ஸ் சூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் தான் அவங்க வியர் பண்ணணும்.
அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கூல் லெவலில் ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் போகக்கூடாது, வெளியில் அதிகமாக போகக்கூடாது, அவங்க அலறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட சொசைட்டியில் இருக்குது. சரி, இது வந்து பெருசாக ஒன்றும் தப்பாக தெரியல இல்லையா, அதெல்லாம் நார்மல் தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். வாட் ஐ கம் டு செட், க்ரை அழறது அப்படின்றது வந்து ஒரு ஃபீலிங், ஒரு எமோஷன், கரெக்டாக? அது வந்து ஒரு கேர்ளுக்குமே பாய்க்குமே சேம் தான். கீழே விழுறாங்கன்னா அவங்களுக்கு வலிக்கும், அடிப்படலாம், பெயின் இருக்கலாம், இல்லை ஒரு அவமானமாக கூட இருக்கலாம், ஐயோ எல்லோரும் முன்னாடி நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னு. இது வந்து பாய்க்கும் கேர்ளுக்கும் சேமாக தானே இருக்கும் இல்லையா, அவங்களுக்கும் வலிக்கும் இவங்களுக்கும் வலிக்கும். ஆனால் ஒரு மேல் மட்டும் அழக்கூடாது, ஒரு பாய் மட்டும் அழக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். இதை வந்து நம்ம சொசைட்டியிலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எடுக்கணும். ஓகே, when we fix people into one image we create a stereotype. அதாவது எல்லா பீப்புள்ஸ்க்குமே வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம ஒரு ஸ்டீரியோ டைப்ஸ் வச்சுருக்கோம். அதாவது இவங்க இப்படி தான் இருக்கணும். இப்போ எப்படி பார்த்தோம் இல்லையா, பாய்ஸ்னால் என்ன பண்ணக்கூடாது, அழக்கூடாது, அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஸ்டீரியோ டைப்ஸ் வச்சுருக்கோம். அது என்ன மாதிரியான ஸ்டீரியோ டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, say that those who belong to a particular country, religion, sex, race or economic background are stingy, lazy, criminal or dumb. அதாவது ஒரு குறிப்பிட்ட ரிலீஜனை சேர்ந்தவங்க, இல்லைனா ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரியை சேர்ந்தவங்க, இல்லை வந்து பாய்ஸ்னாலே, இல்லை செக்ஸ் அப்படின்னா ஜெண்டர் இருக்கு இல்லையா, மேல் ஃபீமேல் இல்லை டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றது. ரேஸ்ன்றது ஒரு இனம், அந்த கருப்பர்கள் வெள்ளையர்கள் பார்த்தோம் இல்லையா, அது அப்படி இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த குரூப் வந்து இவங்கனாலே கஞ்சமாக தான் இருப்பாங்க, இந்த குரூப் ஆஃப் பீப்புள்னாலே வந்து எப்பவுமே கோபக்காரங்களாக தான் இருப்பாங்க, இந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப அன்பாக இருப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்ஸ். ஏன் இது வந்து ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னா, எவ்ரி ஒன் ஹாவ் அ இண்டிவிஜுவல் வேல்யூ. அதாவது ஒவ்வொரு பர்சனுக்குமே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு தன்மை இருக்குது. ஹியர் stereotypes stop us from looking at each person as a unique individual with his or own special qualities and skills that are different from others. அதாவது இந்த ஸ்டீரியோ டைப்ஸ் வந்து எல்லாமே ஒரு சாதாரண விஷயம் தான். இதனால் பெரிய அளவில் என்ன நடந்துட போகுது அப்படின்னா, இந்த ஸ்டீரியோ டைப்ஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவலோட அவங்களோட வேல்யூவை என்ன பண்ணிடும் அப்படின்னா குறைச்சிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா படிக்கலை, அவங்க சைடில் யாருமே வந்து எஜுகேஷனே அவங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னா, அப்போ அந்த கேர்ளுக்கும் இல்லைன்னா அந்த பாய்க்குமே, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம எஜுகேஷன் இவங்களுக்கு வரவே வராது, ஏன்னா அவங்க ஃபேமிலியில் யாருக்குமே அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு நம்ம டிசைட் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? வி ஆர் காட் சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ். ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய, கிராமத்தில் இருக்கக்கூடிய படிக்காத பேரண்ட்டுக்கு பிறந்த அந்த அவங்க கஷ்டப்பட்டு படித்து பெரிய பெரிய போஸ்டிங்ஸில் இருக்கிறதா, ஈவன் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி கலெக்டரெல்லாம் இருக்கிறதா நம்ம நிறைய நியூஸஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா? அப்போது ஒரு பர்சனுக்குன்னு தனி வேல்யூ இருக்குது. அது அவங்க ஃபேமிலியை பொறுத்தோ, இல்லை அவங்க பேரண்ட்டை பொறுத்தோ, அவங்க இருக்கிற இடத்த பொறுத்தோ, அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அவங்க பணக்காரங்களா ஏழையான்றதை பொறுத்தோ என்ன பண்ணாது அப்படின்னா மாறாது. அப்போது அதன் அடிப்படையில் ஒருத்தவங்களை குறைவாக என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம பார்க்கக்கூடாது. அதுக்கு தான் வந்து டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறோம், ப்ரிஜுடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். The next topic is inequality and discrimination. இன்இக்வாலிட்டின்றது வந்து சமத்துவம் இல்லாமை அப்படின்னு அர்த்தம். இது வந்து இப்போ வேர்ல்டு லெவலில் எல்லா சொசைட்டிலையும் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இந்த இன்இக்வாலிட்டின்றது. மேபி இட் இஸ் வெரி டஃப் டு அண்டர்ஸ்டாண்ட். இது எதனால் வருது அப்படின்னா, இந்த டிஸ்கிரிமினேஷனால் தான் வருது. நான் சுப்பீரியர், நீங்கள் இன்ஃபீரியர் அப்படின்னு சொல்கிறதுனால தான். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குரூப் ஆஃப் ரிலீஜன் பீப்புள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் சுப்பீரியர்னு தன்னை நினச்சிக்கிறதும், ஒரு குரூப் ஆஃப் ரிலீஜன் பீப்புள் வந்து இவங்க இன்ஃபீரியர், இவங்க வந்து எனக்கும் ரொம்ப கீழானவங்க, இவங்களால் அதை செய்ய முடியாது, இவங்க அதுக்கான தகுதி இவங்களுக்கு கிடையாதுன்னு நினைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையையும் ஒரு பெரிய வன்முறையும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த உலக அளவில் ஏற்படுத்தும். ஸோ we are surely avoid the discrimination about gender or anything. Now I want to give the biggest example to easy to understand. Here you have the picture of a
முஸ்லீம் கேர்ள் சில்ட்ரன்ஸ், அதாவது முஸ்லீம் ரிலீஜியன்ஸை சேர்ந்த ஒரு கேர்ள் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. A common stereotype about Muslims that they are not interested in educating girls and therefore do not send girls to school. However, studies have now shown that poverty amongst Muslims is an important reason why Muslim girls do not attend school or leave school after a few years. பொதுவாகவே நம்ம பகுதியில் காணப்படக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு ஸ்டீரியோடைப், அதாவது அந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னா, முஸ்லிம்ஸாக இருக்கிறவங்க அவங்களோட கேர்ள் சில்ட்ரனை, பெண்களை என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. அவங்க எஜுகேஷன் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த கேர்ள் சைல்டுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டீரியோடைப்ஸ். அது பொதுவாக எல்லாருமே அதை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஆனால் என்ன உண்மையான ரீசன்? Wherever effort has been made to reach education to the poor, there the Muslim community has shown an interest in their sending their girls to school. அதாவது புவர், ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய எந்த ரிலீஜனை சேர்ந்த இல்லை எந்த இடத்த சேர்ந்த பெண் குழந்தைகளுமே படிக்கலை அப்படின்றது தான் உண்மை. ஐ ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது பொதுவான ஸ்டீரியோடைப்ஸ் என்ன இருக்குது, முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கேர்ள் சில்ட்ரன்ஸை படிக்க அனுப்ப மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு ரீசன் சொல்கிறாங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா, உலக அளவில் இல்லைனா இந்திய அளவில் எந்த ஒரு ஏழ்மை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுமே படிக்கிறது கிடையாது, அவங்கள படிக்க அனுப்புறது கிடையாது. அப்போது இவங்க ஒரு ரிலீஜியஸை மட்டும் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன்ஸ் பண்ணுறாங்க, பாகுபாடு காமிக்கிறாங்க. அந்த எண்ணங்கள் எல்லா பப்ளிக்கிட்டையுமே இருக்குது. இட் இஸ் வெரி வெரி ராங். சப்போஸ் இந்த புவர் இருக்குல்லையே, அந்த பாவர்ட்டி, அவங்கக்கிட்ட இருக்க வறுமை போயிடுச்சு அப்படின்னா எவ்ரி பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் டு சென்ட் தேர் கேர்ள் சில்ட்ரன் டு த ஸ்கூல். இப்போ அவங்கக்கிட்ட நல்லா ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கு வசதி இருந்தால் முஸ்லீம் சில்ட்ரன்ஸ் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா பெண் பிள்ளைகளுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு அவங்க ஸ்கூலுக்கு வர முடியும் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. we have an example. For example, in the state of Kerala, the distance between the school and the home is not much. There is a good government bus service that helps teachers reach schools in rural areas, and over 60% of the teachers are women. These factors have helped children from poorer families, including Muslim girls, attend school in much larger numbers. இந்த எக்ஸாம்பிள்ஸில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கேரளா ஸ்டேட் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரொம்ப க்ரீனிஷான ஸ்டேட்ஸ், கொஞ்சம் மவுண்டனஸான ஸ்டேட்ஸும் கூட, ரூரல் ஏரியாஸ் மாதிரி, அதாவது கிராமப்புறங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே யார் அப்படின்னா 60% யார் அப்படின்னா பெண்கள் தான், விமென்ஸ் தான் என்னவா இருக்காங்க, டீச்சர்ஸாக இருக்காங்க. பட் அவங்க ஸ்கூலுக்கும் அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட வீட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸுன்றது ரொம்ப அதிகம். நீங்கள் சில நியூஸ்லலாம் பார்த்துருக்கலாம், மலை மேலெலாம் ஏறி போகிறாங்க, தண்ணீரெல்லாம் தாண்டி போகணும், காட்டு வழியாக போகணும், இந்த மாதிரியான நியூஸஸ்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதான் உண்மையும் கூட. அவங்க படிக்கிற ஸ்கூலுக்கும் அப்புறம் அவங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம். அப்போ இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பிள்ளைங்கள் படிக்காமல் இவ்வளோ தூரம் பெண் பிள்ளைங்களை அனுப்புறதுக்கு யோசிப்பாங்க இல்லையா, அப்படி இருக்கலாம். இதுக்காகவே கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்பெஷல் பஸ் சர்வீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அலோவ் பண்ணியிருக்காங்க. அப்போது அவங்க எஜுகேஷன்ஸ்க்கு தேவையான எல்லா நீட்ஸையுமே கொடுக்கும்போது முஸ்லீம் சில்ட்ரன்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா கேர்ள்ஸ் சில்ட்ரனுமே இல்லை எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஜுகேஷன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக வருவாங்க. தட் இஸ் எக்ஸாம்பிள். இன்னொரு கண்ட்ரியில் கூட ஒரு பெரிய ரூரல் ஏரியா, அந்த ஏரியாவில் ஒரே ஒரு கேர்ள் அவளோட ஸ்கூல்ஸ்க்கு என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா போயிட்டு வந்திருக்கா. அவளோட ப்ரைமரி செக்ஷன்ஸ் முடிகிற வரைக்கும் அங்கே தான் அவள் படித்தாகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரே ஒரு கேர்ளுக்காக ஒரு ட்ரெயின் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அலாட் பண்ணி அந்த கேர்ளுக்கான எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன் ஃபெசிலிட்டை எந்த அளவுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால் எஜுகேஷனை கொடுக்க முடியும். அப்போது முஸ்லீம் கேர்ள் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன்ஸ் பண்ண மாட்டுறாங்கன்றது இட் இஸ் அ ராங் ஸ்டீரியோ டைப். ஓகே, on other states where such efforts have not been made, children from poorer families, whether Muslims, tribal or so-called lower caste, find it difficult to attend school. மற்ற ஸ்டேட்ஸில் மற்ற மாநிலங்களில் வந்து இந்த மாதிரி பர்டிகுலராக எஜுகேஷனுக்காக இந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு கவனம் வந்து செலுத்துறது இல்லை. அதனால தான் வந்து கேர்ள் சில்ட்ரனால் படிக்க முடியாமல் போயிடுது அப்படின்னு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we see the next topics in the next video. Thank you.